நம்ம வீட்டு தோட்டத்தில் மிளகாய் செடியை பார்த்து பார்த்து வளர்ப்போம். அதில் அறுவடை எடுக்கிறதுக்குள்ளே நம்ம பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஒன்று, பூ பூக்காது சரியா, பூத்தாலும் காஞ்சி கொட்டி போயிடும். இந்த மாதிரி சரி, பூவே இருக்குன்னாலும் காய் வைக்காது. அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா, அது நம்ம வீட்லேயே இருக்குது, நம்ம கையிலேயே தாங்க இருக்குது. ஒன்றும் கஷ்டப்பட்டு கடைக்கு போய் காசு கொடுத்து வாங்க வேண்டாம். நம்ம தினமும் உபயோகிக்கிற மோர் தாங்க. அந்த மோரை 5 to 7 நாள் புளிக்க வைக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அப்படி புளிக்க வச்சு 1 மடங்கு மோர் எடுத்தால் 9 மடங்கு தண்ணி எடுக்கணும். அது நீங்கள் எந்த ரேஷியோவில் எடுத்தாலும் சரி, எதில் எடுக்கிறீங்களோ அதில் 9 மடங்கு தண்ணி கலந்துக்கோங்க. எத்தனை பச்சை மிளகாய் இருந்தாலும் எதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு தந்திருக்கோ அதெல்லாம் வேர் பகுதியில் ஊற்றி விட்டுருங்க. அப்போது இலை சுரட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த செடியில். அப்போது ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நீங்கள் இலைகள் மேலே ஸ்ப்ரே கூட பண்ணி விடலாம். அதனால் வரக்கூடிய புது தளிர்கள் இலை சுருட்டல் இல்லாமல் வரும். பழைய இலைகளில் இருக்க சுருட்டல் அப்படியே தான் இருக்கும், அது சரியாகாது. ஆனால் வரக்கூடிய தளிர்கள் சுருட்டல் இல்லாமல், இலை சுருட்டல் இல்லாமல் நல்லா வரும். அப்போது மண் மேலே ஊற்றுறதுனால என்ன ஆகுது, வேர் பகுதியிலன்னா அந்த மண்ணை வளமாக்கி கொடுக்கும், தரமானதாக ஆக்கி கொடுக்கும். இலைகள் இலை சுருட்டல் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், பசுமையை கொடுக்கும். காய்களும் நிறைய பிடிக்கும், சீக்கிரம் பூக்க வைக்கும், காய்க்க வைக்கும். இதில் பாருங்கள், நான் இந்த மாதிரி மோர் தான் ஊற்றிட்டு வந்தேன். இதில் எவ்வளவு மொட்டு வச்சுருக்கு, பூ காய் வச்சுருக்குன்னு பாருங்கள். நிறைய காய்கள் இருக்குது. குண்டு பச்சை மிளகா நிறைய காய்கள் வச்சுருக்கு. அந்த மோரில் இருக்கக்கூடிய கால்சியம், நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்ற இயற்கையான ஊட்டச்சத்துக்கள்னால இந்த செடிகள் ஆரோக்கியமாக வளரும். இதோட மண்ணோட தரத்தையும் மேம்படுத்தும். இதனால் என்ன ஆகும், இந்த செடிகள் சீக்கிரமாக பூக்க தொடங்கி காய்களையும் சீக்கிரமாக தர தொடங்கும். அதோட மிளகாயோட தரமுமே நல்லாயிருக்கும். செடிகள் இன்னுமே வலுவாக இருக்கணும்னா மாதத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் தண்ணியில் வெள்ளத்தை கலந்து கூட இந்த செடிக்கு ஊற்றலாம். இது ஒரு இயற்கையான டானிக் மாதிரி வேலை செய்யும். அப்புறம் வேர்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிற வகையில் அப்பப்போ மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுருங்க. முக்கியமான விஷயம், மிளகாய் வளர்கிறதுக்கு 5 to 6 மணி நேரம் நல்ல வெயில் படும்படியாக வைங்க. பூக்கள் பூக்கிற சமயத்தில் செடிகள் மேலே அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. அந்த நேரத்தில் தண்ணி ஊற்றுனா பூக்கள் கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும், உதிர்ந்துடும். அப்புறம் என்னங்க, இந்த எளிமையான முறையை பின்பற்றி நீங்களும் அறுவடையை அள்ளுங்க.